வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி கட் ஆஃப் மார்க் தான். ஆல்ரெடி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இதற்கான கட் ஆஃப் அப்படின்றது போட்டோம். இப்போ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இதற்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு கம்யூனிட்டிலையும் எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகிரி. ஜென்ரல் கேட்டகிரியில் 105 அப்படின்றது கட் ஆஃபாக வரும். ஜென்ரலில் உமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 100+ அப்படின்றது தமிழுக்கும் அதே தான் 100+ வரும். ஜென்ரலில் உமன் தமிழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 85+ இருந்தால் போதும். 85க்கு மேலே கொஷின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த கேட்டகிரி 1, 2, 3, 4 நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வெறும் எலிஜிபிள் மார்க் எடுத்திருந்தீங்கனாலே போதும். அடுத்து பிசி கேட்டிருக்காங்க, 90+ அப்படின்றது வரும். உமன் இதில் 85+ வரும். இதில் தமிழ் வழி கல்வி 75+ அப்படின்றது வரும். அடுத்து உமனில் தமிழ் எலிஜிபிள் மார்க் இருந்தால் போதும், ப்ளஸ் கேட்டகிரி 1, 2, 3, 4க்கு எலிஜிபிள் தான். பிசிஎம் ஸோ மேபி இதுக்கும் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொதுவான ஒன்றா இருக்கும். பிசிஎம்மில் உமனாக இருந்தாலும் சரி, தமிழ் வழி கல்வியாக இருந்தாலும் சரி, உமனில் தமிழ் வழி கல்வியாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் சரி, கேட்டகிரி 1, 2, 3, 4க்கும் அதே தான். அடுத்து எம்பிசிடிசி இதில் உங்களுக்கு ஒரு 80+ மதிப்பெண்கள் அப்படின்றது வரும். இதில் உமன் 75+ அப்படின்றது வரும். தமிழ் 70+ அந்த ரேஞ்சில் வரும். மீதி எல்லாமே எலிஜிபிள் மார்க் இருந்தால் போதும். அடுத்து சேம் எஸ்சி கேட்டகிரி இதே தான். இதில் உங்களுக்கு எலிஜிபிள் மார்க்கு கேட்டகிரி 1, 2, 3 அண்ட் எஸ்சியில் உமன் தமிழ் வழி கல்வி இவங்க எல்லாருக்குமே எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலலாம் காம்படிஷன் பிலோ லோ தான். எஸ்சிஏவுக்கும் சேம், எஸ்டிக்கும் சேம் அதே தான். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேடு 1 இதுக்கானது எலிஜிபிள் மார்க் இருந்தாலே போதும். நீங்கள் அதில் உமனில் வரேன், பிஎஸ்டிஎம்மில் வரேன், தமிழ் வழி கல்வி இருக்குது, வேறு கேட்டகரி 1, 2, 3, 4ல் இருக்கேன் அப்படின்னாலும் என்ன இதுவாக இருந்தாலும் சரி, எஸ்சி ப்ளஸ் எஸ்சிஏ ப்ளஸ் எஸ்டி 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எலிஜிபிள் மார்க் அப்படின்றத வாங்கியிருந்தீங்கனாலே இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேடு அதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ காம்படிஷன் இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இதற்கான காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது. அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் அப்படின்றது அடுத்தடுத்து கொடுப்போம். இப்போ 4 சப்ஜெக்ட்டுக்கு வீடியோஸ் அப்படின்றது போட்டோம். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.